அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். Good morning, ma'am. குட் மார்னிங். இப்போ நம்ம இன்னைக்கு வகுப்புல ஹிஸ்டரி பாக்குறோம். ஹிஸ்டரிய தொடர்ந்து ஐஎன்எம் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுக்கு தேர்வுக்கு எத்தனை நாள்கள் இருக்கு ஐயா சொல்லணும்னா, தேர்வுக்கு நம்மளுக்கு இன்னும் சரியா எத்தனை நாட்கள் இருக்கு? 17 ma'am. 17 நாட்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கவனமா வச்சு நம்ம படிக்கணும். நம்ம படிச்சதோட இப்ப நம்ம கண்ணுல என்னென்ன பாக்குறோமோ அந்த கடைசி நாட்கள்ல அது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு நினைவுல வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம படிச்ச அத்தனை பக்கங்களையும் உங்க கண் முன்னாடி கொண்டு வர பாருங்க. சரிங்களா? எல்லாத்தையும் நீங்க ஒரு ரிவிஷன் விடணும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வகுப்பு ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படி, இப்போ நிறைய விருதுகள்ல இருந்து கேள்விகள் வருதா? இப்போ பால சாகித்ய புரஸ்கார் இப்ப ரீசெண்டா அறிவிச்சிருக்காங்க 2025. அது யாருக்கு கொடுத்திருக்காங்க? யாருக்காக அறிவிக்கப்பட்டிருக்கு? பால சாகித்ய புரஸ்கார் விருது விஷ்ணு என்ற பேர்ல வருமா? விஷ்ணு அப்படின்றது ஊரு, விஷ்ணுபுரம். அந்த அவர் நபர் பேரு விஷ்ணுபுரம் சரவணன். அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க பால புரஸ்கார் விருது. விஷ்ணுபுரம் சரவணுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது அறிவிச்சிருக்காங்க. அவருடைய எந்த புதினத்துக்காக அறிவிச்சிருக்காங்க? ஓவியா மேம். சொல்லுங்கக்கா. ஓவியா. ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற அந்த புதினத்துக்காக அறிவிச்சிருக்காங்க பால சாகித்ய புரஸ்கார் விருது. ஓகேங்களா? இப்ப சமீபத்துல மாநில தகவல் ஆணையங்கள் நியமனம் பண்ணிருக்காங்க. அது யார் யாருன்னு சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல மாநில தகவல் ஆணையர்கள் நியமனம் பண்ணிருக்காங்க. 2 பேர் ஆர்.என். ரவி ஐயா நியமனம் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு சொல்லுங்க. நடேசன் அவர்களும் இளம் பரிதி அவங்க 2 பேர்த்தையும் இப்ப நம்ம மாநில ஆளுநரால நியமனம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 தகவல்களோட நம்ம இந்த வகுப்புகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு வகுப்புல நம்ம ஹிஸ்டரியில இன்னும் கொஞ்சம் வச்சிருந்தோம். சரிங்களா? என்ன வச்சிருந்தோம்? வாமினி விஜயநகரம் அது வரைக்கும் நம்ம கேள்விகள் கேட்டிருந்தோம். தென்னிந்திய பேரரசு பார்த்துட்டு இருந்தோம். தென்னிந்திய பேரரசுல பல்லவர்களும் பார்த்துட்டோம். பல்லவர் பேரரசு முதல்ல ஆரம்பிச்சவர்னா யாருன்னு பார்த்தோம்? பல்லவ பேரரச முதல்ல தொடங்கி வைத்தவர்னா யாரு? ஏன் எல்லாரும் டெஸ்ட் போட்டு போட்டு டயர்டா இருக்கீங்களா? ஏன் இன்னைக்கு எல்லாரும் டயர்டா இருக்கீங்க? ரஞ்சித் சொல்லுங்க. பல்லவ பேரரச தொடக்கி வச்சவர் யாரு? ரஞ்சித் இணைப்புல இருக்கீங்களா? நான் பேசுறது கேட்கலையா? நான் பேசுறது கேக்குதா கேட்கலையா? கேக்குதுதானே? கேக்குது மேம். பல்லவ பேரரசு தொடக்கி வச்சவர் யாருன்னு பார்த்தோம். முத்தக்கா இணைப்புல இருக்கீங்களா? பல்லவ பேரரசு முதல் அரசர் யாருக்கா? சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணு. ஏன் தெரிஞ்ச கேள்வி விடையளிக்க மாட்டீங்க? இவ்வளவு ஆழ்ந்த உறக்கமா? ராஜகுமாரி அக்கா இணைப்புல இருக்கீங்களா? ராஜகுமாரி அக்கா அக்கா இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்கன்னா எஸ் சொல்லுங்க. மைக்கு மட்டும் ஆன் பண்ணிருக்கீங்க, பதில் அளிக்க மாட்டீங்க. ராஜகுமாரி அக்கா. ஓகே. ஹேமாக்கா. ஹேமாக்கா இணைப்புல இருக்கீங்களா? இருக்கேன் மேம். இஸ்கா.
மகேந்திரவர்மன் பத்தி நேத்து பார்த்தோம். மகேந்திரவர்மன் பத்தி நம்ம பார்த்தோம் நேத்து. அதுல ஏதாவது ஒரு கேள்வி ராஜகுமாரி அக்கா இப்ப இனிப்புல வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்கக்கா. நேத்து வகுப்புக்கு நீங்க வந்துருந்தீங்களக்கா? மகேந்திரவர்மனோட சிறப்பு பெயர்கள் ஏதாவது சொல்லுங்க மேம். ம். அக்கா கேட்டுச்சா உங்களுக்கு? இப்ப பேச முடியுமாங்க? மேம் கேக்குது மேம். ம். உங்களுக்கு இப்ப பேசுறது கேக்குது மேம். உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கக்கா, அது கேட்டுச்சா? எஸ் மேம். மகேந்திரவர்மனோட சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க மேம். சொல்லுங்கக்கா ஏதாச்சும். நேத்து பார்த்தோம் ஒவ்வொரு பேரு எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் மேம். அவருக்கு விசித்திர சித்தன் அப்படி ஒரு பேர் இருக்கு மேம். அந்த செங்கல் அது எதையுமே யூஸ் பண்ணாம குகையை யூஸ் பண்ணி கட்டியிருப்பாரு. விசித்திர சித்தன் பேர். அப்புறம் இந்த வீணையெல்லாம் வாசிப்பாங்கல்ல மேம், அதுக்கு ஒரு பேர் இருக்கு மேம். டக்குனு ஏலிசை வல்லோன், சங்கீரண ஜாதி அப்படின்னு சொல்லி பேரு வந்து உபயோகப்படுத்துவார் முதல்ல. ஜோதிகா நீங்க சொல்லுங்க மகேந்திரவர்மன் பத்தி. ஜோதிகா ஜோதிகா இனிப்புல இருக்கீங்களா? ஏன் இன்னைக்கு யாரும் பேச மாட்டீங்க? பதில் சொல்லுங்கயா. ஜோதிகா மகேந்திரவர்மன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. நரசிம்மவர்மனின் தந்தை. நரசிம்மவர்மனோட டேடி. ஓகே, அவருடைய தந்தை. அவங்க யார் யாருக்கு இடையில போர் நடக்கும்? அவங்க 2 பேருமே ஒருத்தவர்கிட்ட போர் பண்ணிருப்பாங்க. அது யார் யார்கிட்ட போர் பண்ணிருப்பாங்க? இரண்டாம் புலிகேசி. 2ஆம் புலிகேசிட்ட 2 பேத்துக்குமே போர் நடந்திருக்கும். ஓகே, வேற நாகலட்சுமி இணைப்புல இருக்கீங்களா? இருக்கேன் மேம். மாமல்லபுரத்தை நிறுவனவர்னா யாரு சொல்லுவோம்? நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன். வெரி குட், கரெக்ட். அவர் தான் நிறுவியிருப்பாரு. ரக்ஷனா இணைப்புல இருக்கீங்களா? ஓகே, காஞ்சிக்கு தர்மபாலர், யுவன் சுவாங் அவங்கள வந்திருப்பாங்க. அது நமக்கு தெரியும். அவங்க யாரோட காலகட்டத்துல வந்திருப்பாங்க பல்லவர்கள் பீரியட்ல? சிம்ம விஷ்ணு பீரியட்ல வரமாட்டாங்க. அவர் முதல்ல இருந்துருவாரு. யுவான் சுவாங் வருவாரு, அதே போல தர்மபாலர் வருவாரு. சரி, தர்மபாலர் வரமாட்டாரு. தர்மபாலர் வந்து அப்ப நாலந்தா யூனிவர்சிட்டியோட ஹெட்டா வந்து இருப்பாரு அவர் வரும்போது. ஆப்ஷன் ஏதாவது கொடுங்க மேம். வேற ஆப்ஷன் தராம நான் வேற சொல்றேன். இப்ப அந்த யுவான் வந்து அவர் வருவார்ல, அந்த பீரியட்ல தான் வேற யாரெல்லாம் வேற ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, 2ஆம் புலிகேசி அவங்க பீரியட்ல ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவர் சமகாலத்துல பல்லவர்கள்ல யார் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு. 2ஆம் புலிகேசி பீரியட்ல பல்லவர்கள்ல யார் இருப்பாங்க? சரி, நரசிம்மவர்மன் மேம். நரசிம்மவர்மன். சரிங்களா? அப்போ யுவான் சுவாங் வருகை ரொம்ப குறிப்பிடப்படத்தக்கதுதான். சரிங்களா? அவரோட பயண குறிப்பை நம்ம சியூகி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப அவர் வந்து யாரோட காலகட்டத்துல வந்து இந்தியாவுக்கு வர்றாரு அப்படின்னா, 1ஆம் நரசிம்மவர்மன். அதே பீரியட்ல தான் சாளுக்கியர்ல யார் இருப்பாங்க? 2ஆம் புலிகேசி இருப்பாங்க. ஹர்ஷர் வந்து இருப்பார். இந்த பீரியட்ல எல்லாம் அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வருவாங்க. ஹர்ஷர், 2ஆம் புலிகேசி, நரசிம்மவர்மன். ஓகேவா? பிரேமாக்கா உங்களுக்கான கொஸ்டின். பிரேமாக்கா இருக்கீங்களாக்கா? இருக்கேன் மேம். கடைசி பல்லவ அரசர்னா யாருக்கா? கடைசி பல்லவ அரசர். சோழன் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஆதித்த சோழன்ட்ட தோற்கடிக்கப்பட்டிருப்பாருன்னு. அப்படியே சோழம் பேரரசு வந்து ஆரம்பிச்சிருக்கோம்.
அபராஜிதனா மேம்? ஆஹ் அபிராதன் அப்படின்னு வந்து சொல்றோம். அவர் தான் கடைசி பல்லவ அரசர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எல்லாரும் கொஞ்சம் என்ன எந்திரிச்சிட்டீங்களா? ஐயப்பன் விடையளிக்கிறீங்களா? ஐயப்பன், சித்ரா, அனிதா, நீங்களாம் கொஞ்சம் விடை சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த இதுக்குள்ள போலாம். நேற்று என்ன வந்து பார்த்தோம் அப்படின்றதுல இப்ப இலங்கை அரசன் மானவர்மனுக்கு அரியணை ஏற ஒருத்தர் துணை புரிஞ்சிருப்பாரு. அவர் யாரு? யார் சொல்றீங்க? சித்ரா, அவங்க சொல்லுங்க. மேம் இலங்கை மாமன்னர் யாருன்னா மானவர்மன் இல்ல மேகவர்மன் அப்படிலாம் பார்ப்போம். ரெண்டுமே ஒரே தவறு தான். அவரோட அரியணை அன்னைக்கு ஒருத்தர் உதவி பண்ணிருப்பாரு பல்லவர்கள்ல. அவர் யாரு? முதலாம் நான் நரசிம்மவர்மன். பிரேக் ஆகுதா? தெளிவா கேக்குதுங்களாக்கா? கேக்குது மேம். நீங்க ஏதாவது விடை சொன்னீங்களா? முதலாம் நரசிம்மவர்மன் மேம். சிறப்பு. முதலாம் நரசிம்மவர்மன் பீரியட்ல இதெல்லாம் பாக்குறோம். முதலாம் நரசிம்மவர்மன் பார்த்தோம்னா என்னென்ன, எப்படி நம்ம மகேந்திரவர்மனுக்கு ஒவ்வொரு சிறப்பு பெயர்களா பட்டம் எதனால அது மாதிரி நிறைய விஷயம் பார்த்தோமோ, இப்ப மகேந்திரவர்மனுக்கு அந்த புலிகேசோட போர், அதே போல இலங்கை மன்னருக்கு ஹெல்ப் பண்ணது, அப்புறம் வேற என்ன பண்ணிருப்பாரு, அவர் பேரில் தான் யுவான் சுவாங் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு, அவர் காஞ்சிக்கு வந்திருப்பாரு, காஞ்சி வந்து அதே போல நாலந்தா யூனிவர்சிட்டியில அப்ப தர்மபாலர் இருந்திருப்பாரு, இதெல்லாம் பார்த்தோம். மாமல்லபுரத்தை கட்டுனவர்னு பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நரசிம்மவர்மனுக்குள்ள பார்த்தோம். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து சோழர்கள் போலாம். சோழ பேரரசை முதல்ல தோற்றுவித்தவர்னா யாரு? விஜயாலய சோழன். விஜயாலய சோழன். பிற்கால சோழன் விஜயாலய சோழன் மேம். விஜயாலய சோழன்னா தோற்றுவிப்பாரு. முற்காலத்துல யார் இருப்பாங்க? கரிகாலன். கரிகாலன் அவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க. சரிங்களா? அப்ப பிற்கால சோழர பேரரசு எழுச்சி அடையும் போது அதை தோற்றுவித்தவர் யாருன்னா நம்மளுக்கு விஜயாலய சோழன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப யார்கிட்ட இருந்து அந்த பேரரசை கைப்பற்றிருப்பாங்க? பிற்கால சோழ பேரரசுனாலே எழுச்சி தான். அப்ப கொஞ்சம் டவுன் ஆயிட்டு அப்புறம் தான் எழுச்சி வந்து வந்தாங்க. யார்கிட்ட இருந்து கைப்பற்றிருப்பாங்க? முத்திரையர்கள்ட்ட இருந்து கைப்பற்றிருப்பாங்க. சரிங்களா? இப்ப நீங்க வந்து தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். நம்ம ஹிஸ்டரி படிச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல, அதனால கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல தெரியல. ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எடுத்துருவீங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நம்ம சொல்றத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு இந்த போர்ஷன் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா வந்து அது இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ஆனா ட்ரை பண்ணுங்க. எதுவுமே சொல்லாமலாம் இருக்காதீங்க. ஆப்ஷன் வேணும்னா கேளுங்க, நான் ஆப்ஷன் தர்றேன். அப்ப சோழ பேரரசோட தலைநகரம் அப்படின்னா எதை சொல்லுவோம்? தஞ்சை. தஞ்சாவூரா உறையூரா? தஞ்சையில தான் உறையூர் இருக்கும். சரிங்களா? அப்ப உறையூர் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா வந்து சொல்லுவாங்க. சோழர்களோட தலைநகரம் உறையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து சோழர்கள்ல தக்கோலம் போர். இந்த தக்கோலம் போர் வந்து யார் ஒரு மன்னர் பீரியட்ல நடக்கும். அது யார் பீரியட்ல நடக்கும்? முதலாம் பராந்தக சோழன் பீரியட்ல தான் தக்கோலம் போர் வந்து நடக்கும். அவரை பத்தி சிறப்பா சொல்லணும்னா ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. பராந்தகனுக்கு மதுரை கொண்டான் அது கேட்பாங்க. அதோட இன்னொரு கொஸ்டின் கூடுதலா கேட்டுட்டே இருப்பாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப அந்த கொஸ்டின் நம்மளுக்கு அடிக்கடி கேட்பாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அந்த மேற்கூரையில பொன் வைந்தவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இந்த கொஸ்டின் நீங்க பாத்துக்கணும். இப்ப கரந்தை செப்பேடு அது வந்து யாரோட இதை பத்தி பேசும்? முதலாம் ராஜேந்திர சோழன். இதெல்லாம் ராஜேந்திரனை பத்தி பேசுறதா கரந்தை செப்பேடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜனுக்கு உள்ள சிறப்பு பெயர்கள்ல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சது சொல்லுங்க. ராஜலட்சுமி அக்கா இணைப்புல இருக்கீங்களா? சரி, ராஜகுமாரி அக்கா இணைப்புல இருக்கீங்களா? ராஜகுமாரி அக்கா பேர் சொல்லாட்டி ஆள் ஆஃப் ஆயிடுறீங்க. சொல்லுங்கக்கா, அவரோட சிறப்பு பெயர்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கக்கா. கேட்டேன் மேம், மறுபடியும் ராஜராஜ சோழனோட சொல்லுங்க. ராஜராஜ சோழன் சிறப்பு பெயர்
சரி இந்த கோப்பர கேசரி அது சொல்லுங்கக்கா. கோப்பர கேசரி அது வருமா மேம்? அது இல்லக்கா. சரி, உங்களுக்கு ராஜராஜன் சொன்னா என்ன ஞாபகம் வரும், அது சொல்லுங்க. இந்த நம்ம இது தட்சிணமேரு கட்டியிருக்காங்க. பேர்னா பெரிய தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டியவர் அவர் தானே மேம்? தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில கட்டியிருப்பாரு. அதுக்கு எப்பக்கா யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சிருக்கும்? யுனெஸ்கோ யுனெஸ்கோல பராமரிக்கப்பட்ட நினைவு சின்னம்னா அது. 1980 இல்ல மேம், எனக்கு யுனெஸ்கோ ரஞ்சித் சொல்லுங்க. 1980 மேம். 80 கிடையாது. 87. சிறப்பு. 1987ன்றதுதான் சரியான பதில். தஞ்சாவூர், அதே போல ஹம்பிக்கும் 87ல தான் கொடுத்திருப்பாங்க. 1987. இந்த ஹம்பிய ரெனோவேட் பண்ணுவார்ல, அவர் யாரு பார்த்தோம்? விஜயநகர பேரரசுல புதுப்பித்தவர் யாரு? கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஹம்பி 1987, தஞ்சாவூரும் 1987 தான். ஓகே, இவரோட பெயர்கள்லாம் பார்க்கலாம். இவர் வந்து அந்த இப்ப இவங்க சொன்ன மாதிரி இந்த தஞ்சை பெரிய கோயில கட்டியிருக்காரு, சரிங்களா? அதனால இவர் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சிவபாத சேகரன். சிவன் கோயில் நிறைய வந்து கட்டியிருக்காரு, சரிங்களா? தஞ்சாவூர் கோயிலுமே சிவன் கோயில் தான். 1987ல யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். அப்பல எப்ப கட்டியிருப்பாங்க? 1010 மேம். 1010ல வந்து கட்ட வந்து தொடங்கியிருப்பாங்க, சரிங்களா? அதோட விமானம் எத்தனை டன்? இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், கேள்விகள்ல பார்த்திருப்போம். அந்த கோயில் கோபுரத்துல இருக்க விமானம் எத்தனை டன்? 80 டன், சரிங்களா? 80 டன் வந்து வெயிட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதனால இத வந்து நம்ம என்ன சொல்றோம்? தட்சிணமேரு, தட்சிண கைலாயம் இப்படிலாம் நம்ம வந்து சொல்றோம். இதனாலதான் இவருக்கு என்ன பேரு அப்படின்னா சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. உயரம் வந்து 190 மேம். 190 அடி. 190 அடி வந்து நீளம் அப்படின்னு சொல்றோம். இவர் வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவரை பொன்னியின் செல்வன் சொல்றாங்க? படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். பொன்னியின் செல்வன்ல இவர் தான் அந்த பெருமைக்குரியவர். ஏன் பொன்னியின் செல்வன் சொல்றாங்கன்னா, இது உண்மையான்னு தெரியல, ஆனா ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும் போது தண்ணியில விழுந்துருவாராம், பொன்னி நதியில, சரிங்களா? அப்ப அந்த நதி தான் அப்படியே அவர் கை மாதிரி நம்ம படத்துல கிராபிக்ஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அப்படியே அந்த தண்ணியே கை மாதிரி வந்து அப்படியே அவரை தூக்கி விடுங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல பொன்னி நதி தான் தூக்கி விடுச்சான். பாகுபலி படத்துல கூட அந்த குழந்தைய எப்படி பிடிச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி இப்படி தூக்கி விடுச்சான். அதனால இவரை பொன்னியின் செல்வர் அப்படின்னு சொல்றாங்க. வேற இவரை மும்முடி சோழன் சொல்றாங்க. இப்ப எந்த மும்முடி 3 பேரரசுகளை வந்து கைப்பற்றிருப்பாரு? மும்முடி சோழன். சேரர், பாண்டியர், அதே போல இலங்கை பேரரசு, இலங்கையில கைப்பற்றிருப்பார். சேரர்கள்ல பாஸ்கர விவர்மன் அந்த அவர்கிட்ட இருந்து கைப்பற்றிருப்பாரு. பாஸ்கர வச்சுக்கோங்க. பாண்டியர அமரபுஜங்கான்றவர் பாண்டியர். இலங்கையில 5ஆம் மஹிந்திரன் இங்கிட்ட இருந்து இந்த 3 பேரரசுகளோட அந்த முடினா அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களோட மும்முடிகளை கைப்பற்றினால இவர் மும்முடி சோழன். அப்ப மும்முடி சோழன், சிவபாத சேகரன், பொன்னியின் செல்வர், அதே போல ஜெயம் கொண்டார் அப்படின்னு இவர் தான் சொல்றோம். ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சாளுக்கியர்ட்ட அவரோட பொண்ணு குந்தவைய திருமணம் பண்ணி கொடுத்திருப்பாரு, அது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் குந்தவைக்கும் அப்புறம் வேற ராஜேந்திர சோழன் அவங்க அண்ணன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து நம்மளுக்கு இந்த சாளுக்கிய சோழ வம்சம், குலோத்துங்க சோழன் வந்து இருப்பாரு. தங்கச்சி இல்லாம அதான் குந்தவை வந்து தங்கச்சி, குந்தவை வந்து ராஜராஜ சோழனோட பொண்ணு, ராஜேந்திர சோழனுக்கு தங்கச்சி, அது தெரியும்ல. அண்ணன் கிட்ட பொண்ணு எடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான் அந்த குந்தவை. ஓகேவா?
ஃபர்ஸ்ட் அந்த குந்தவைய சாளுக்கிய மன்னர் விமலாதித்யனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. இப்ப அங்கேயே சாளுக்கிய பேரரசோட திருமண உறவு நடந்திருக்கும். குந்தவைக்கும் விமலாதித்யனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். அப்ப அவங்களோட பொண்ணு யார் வருவாங்க? அவங்களோட பையன். சரிங்களா? முதலாம் குலோத்துங்கன் மேம். இல்ல, அவங்களோட பையன் யாரு? குந்தவைக்கும் விமலாதித்யனுக்கும் பிறந்தவங்களோட பையன் யாரு? ரக்ஷனா சொல்லுங்க. என்ன டோட்டல் சைலண்டா இருக்கீங்க? அனிதா அக்கா சொல்லுங்க. அனிதா அக்கா உங்களுக்கு தெரியும்? அதிராஜேந்திரன் இல்ல ராஜராஜ நரேந்திரனா மேம்? ராஜராஜ நரேந்திரனா? நரேந்திரன். அப்ப குந்தவைக்கும் விமலாதித்யனுக்கும் பிறந்த பையன் தான் யாரு? ராஜ நரேந்திரன். ராஜ நரேந்திரனை அந்த இவரோட அடுத்து யாரு வருவாங்க? ராஜராஜ சோழனுக்கு அடுத்து ராஜேந்திர சோழன் வருவார், அவரோட பையன். அவரோட அவர்கிட்ட இருந்து கல்யாணம் பண்ணிருப்பான். பேர் என்னது? பொண்ணு பேரு அம்மங்காதேவி. சரிங்களா? அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி பிறந்தவர் தான் குலோத்துங்க சோழன், குலோத்துங்கன். சரிங்களா? இப்ப சோழ பேரரசு அதுக்கப்புறம் இந்த குலோத்துங்க வந்து அடுத்து வந்து அவர் ஆட்சி தொடர்ந்திருக்கும். அதனால இது சோழ சாளுக்கிய பரம்பரை. அதுக்கப்புறம் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார். அது நம்ம பாத்துக்கணும். முதலாம் குலோத்துங்கன் இருக்காருல, முதலாம் குலோத்துங்கன். அவர் வந்து சோழ சாளுக்கிய மரபு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருக்கு இன்னொரு சிறப்பா இன்னொரு பேர் சொல்லுவோம். சுங்க வரி எல்லாம் நீக்கி இருப்பாரு. அதனால இவர் என்னன்னு சொல்லுவோம்? சுங்கம் தவிர்த்த சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு நம்ம இவரை தான் சொல்லுவோம். சரிங்களா? அதே போல இந்த ராமானுஜரை கடல்ல தூக்கி போட்டார்ல, தசாவதாரம் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல நெப்போலியன் கேரக்டர் வர்றவர் தான் இந்த குலோத்துங்கன். சரிங்களா? ராமானுஜத்தை கடல்ல தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா கடல்ல தூக்கி போட மாட்டார். உண்மையிலேயே நாட்டை விட்டு அவர் கோச்சுக்கு போயிடுவார். இவரோட பீரியட்ல தான் கர்நாடகா வந்து போயிடுவாரு. அதை நம்ம வந்து பாத்துக்கணும். அப்ப அந்த தசாவதாரம் படத்துல அந்த அந்த சீனை ஞாபகம் வச்சுங்கன்னா, கமல் தான் வந்து அதுல ராமானுஜர். சரிங்களா? அந்த நெப்போலியன் கேரக்டர்ல இருந்தவர் தான் குலோத்துங்கன். இப்ப குலோத்துங்கன் வந்து என்ன பண்ணுவாரு? சிவனு தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரு. ராமானுஜர் என்ன பண்ணுவாரு? கோச்சிட்டு அங்க வந்து கடல்ல தூக்கி போட்ட மாதிரி காமிப்பாங்க. இதே போல இன்னொருத்தவரையும் கடல்ல தூக்கி போட்டிருப்பாங்க. அவர் தெப்பமா வந்து நீந்தி வந்து வருவாரு. அவர் யாருன்னு சொல்லுங்க. பொன்னியின் செல்வன்ல வந்து நடிச்சிருந்தாருல மேம், அவரா மேம்? இல்ல நான் கேக்குறது பக்தி இயக்கத்துல திருநாவுக்கரசரா, திருஞான சம்பந்தரா, சுந்தரா, சொல்லுங்கக்கா. திருநாவுக்கரசர் அதே மாதிரிதான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ராமானுஜர் வந்து இங்க கோவிச்சுட்டு போயிருவாரு. அப்போ அந்த படத்துல நீங்க பாத்துருந்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் கல்ல எடுத்து நெத்தியில வந்து அடிப்பான்ல, யாரு? ஹீரோயின் மேல. ராமானுஜரை கடல் தூக்கி போட்டோடனே அவங்க ஒய்ஃப் வந்து அழுகுவாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து கல்ல வந்து நெத்தியில போட்டு போவான், கல்ல எடுத்து அடிப்பான்ல, அவர் தான் அங்க மாணிக்க வாசகர். தசாவதாரம் படத்துல சீன் பாத்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, சரி நம்ம இங்க வருவோம். இப்போ பண்டித சோழன்னா யாரு? பண்டித சோழன் முதலாம் ராஜேந்திரன். ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திரன் தான் பண்டித சோழன். நல்ல படிப்புல வல்லவர், அதனால பண்டித சோழன் அப்படின்னு சொல்றாங்க. கங்கை கொண்டான்னா யாரு? முதலாம் ராஜேந்திரன். அப்ப கங்கை அங்க போய் யார போய் வின் பண்ணிட்டு வருவாரு? ராஜேந்திரன். அவரு ஓகே. அங்க போய் யார வின் பண்ணிட்டு வருவாரு? மகிபாலன் அவங்க வந்து வின் பண்ணிட்டு வருவாரு. வங்காளத்துல மகிபாலன் அவரை வந்து வின் பண்ணிட்டு வந்தனால அந்த வெற்றி அது கங்கை நதியில தான் இருக்கு. அப்போ அந்த வெற்றியோட நினைவா இவருக்கு வந்து கங்கை கொண்ட சோழன், கங்கை கொண்டான் அப்படி சொல்லிட்டு பேரு. இதே போல கடாரம் கொண்டானும் இவர் தான். ஏன் கடாரம் கொண்டாருன்னு சொல்றோம்? விஜயம் கடாரம், இந்த நிக்கோபர் தீவுகள் அங்கெல்லாம் போய் கடந்து போரிட்டு இருப்பாரு. அதனால இவர் வந்து கடாரம் கொண்டான். எங்க போயிருப்பாரு அப்படின்னா மலேசியா, தென்கிழக்கு ஆசியால. சரிங்களா?
மலேசியா, சுமத்ரா, ஜாவா இதெல்லாம் இந்தோனேஷியால இருக்கும். இப்போ இந்த பகுதிகள்லாம் வெளியில போய் நிறைய கைப்பற்றிட்டு வருவாரு. அப்போ கடற்படை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இவர்கிட்ட. இப்போ வலிமையான கடற்படை இருக்கும். அதனால இவங்க எல்லாருமே போய் வெளில போய் வின் பண்ணிட்டு வருவாங்க இந்த சோழர்கள். இப்ப சோழர்களோட ஏரி அப்படின்னே அந்த வங்காள விரிகுடாவை சொல்லுவாங்க. சரிங்களா? அதனாலதான் இவரை கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், தேவாரத்தை பதிப்பிச்சவர்னா யாரு? தேவாரத்தை பதிப்பித்தவர் ராஜராஜ சோழன். சரிங்களா? அவர் பீரியட்ல தான் தேவாரத்தை பதிப்பிச்சிருக்காங்க. அதே போல ராஜராஜ சோழனுக்கு இப்ப சமாதி வந்து வச்சிருக்காங்களே, இந்த ஊர்ல வச்சிருக்காங்க. அது வந்து இவ்வளவு பெரிய கோயில், பயங்கரமா இருக்கு அவர் கோயில். இன்னைக்குமே ரொம்ப வியப்புக்குரிய ஒரு கோவில் தான். ஆனா அந்த அவரோட சமாதி அவ்வளவு பெருசாலாம் இல்ல, சும்மா ஒரு கூரை வேஞ்சிருப்பாங்க. அதுவும் முழுசா கூட இருக்காது, இது கூண்டா இருக்கும். வீட்டுல இருக்கு மேம். என்ன இடத்துல இருக்கும்? ரஞ்சித் சொல்லுங்க. இல்ல ஒரு ஓட்டு வீட்டுல இருக்கு மேம், பாத்திருக்கேன். ஓட்டு வீடு கூட ஆப்ஷன் ஆகும். சும்மா எப்பயும் இருக்கிற மாதிரி சும்மா ஒரு சும்மா சும்மா மேல மட்டும் பூசிருப்பாங்க, சுத்தி வந்து இருக்காது. மேல மட்டும் சும்மா அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த கொட்டை எல்லாம் போடுவோம்ல, அது மாதிரி சும்மா போட்டு வச்சிருப்பாங்க மேல. அந்த மேல் கீத்துல சும்மா அந்த கீத்தை மட்டும் வச்சிருப்பாங்க. மேல் பூச்சு ஆப்ஷன் மேல் பூச்சு மேம். ஆப்ஷன் ஒரு கிராமம், ஏதோ ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல இருந்து வச்சிருப்பாங்க. உடையார் கிராமம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அங்கதான் அவருக்கு சமாதி இருக்கு, உடையார் கிராமம். சரி, கடைசியா சோழ பேரரசு யார் வருவாங்க? மூன்றாம் ராஜேந்திரன். ராஜேந்திரன். மூன்றாம் ராஜேந்திரன் வருவாங்க. யாரு வந்து தோற்கடிப்பாங்க? இவரு ஜடாவர்ம சுந்தரபாண்டியன். ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் சொல்லிட்டு பாண்டிய மன்னன்ட்ட அவங்க வந்து தோற்கடிக்கப்பட்டுருவாங்க. இது வந்து 11th புக்ல இருக்கும். இதே 7th புக்ல இன்னொருத்தவங்களை கொடுத்திருப்பாங்க. ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லன். இல்லக்கா, மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இது லோயர் கிளாஸ்ல இருக்கும். சரிங்களா? அப்ப ரெண்டுல எது இருந்தாலும் ஆப்ஷன் பொறுத்து போட்டுக்கோங்க. இப்ப இங்க யாரு? 3ஆம் ராஜேந்திரன் பாண்டியர்களால தோற்கடிக்கப்படுவாரு. எந்த பாண்டியன் அப்படின்னா 2ஆம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன். இதுதான் ஹையர் கிளாஸ்ல இருக்கும். சரிங்களா? அவரோட தோற்கடிச்சு பாண்டியர்கள் வின் பண்ணி அப்படியே பாண்டிய பரசு தொடர்ந்து அப்படின்னு இருக்கும். ஆனா லோயர் கிளாஸ்ல மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இவ்வாறு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த என்னது? சொல்லுங்க, கேட்கல. அவன் சமாதி இருக்க இடத்து பேர் சொல்லுங்க மேம். உடையார் கிராமம். உடையார் கிராமம். நீங்க போய் நெட்ல பாருங்களேன், அந்த போட்டோ பாருங்க, ரொம்ப சின்னதா இருக்கும். இப்ப ரீசெண்டா கூட அது ஒரு இஷ்யூ ஆகி, ரீசெண்டா இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் இஷ்யூ ஆகி மாதிரி கட்டணும் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நீங்க வந்து அந்த பிக் எடுத்து பாருங்க. ஓகேவா? அப்ப சோழர்கள்ல இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் யார் பார்த்தோம்? பிற்கால சோழர்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து விஜயாலயன் பார்த்தோம். விஜயாலயனுக்கு அப்புறம் ஆதித்த சோழன் வருவாரு. ஆதித்த சோழனுக்கு அப்புறம் பராந்தகன் வருவாரு. பராந்தகனே நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாரு, நம்ம பார்த்தோம். பொன் வேஞ்சிருப்பாரு. வேற வந்து என்ன பண்ணிருப்பாரு? அந்த தக்கோலம் போர், அத உத்திரமேரு கல்வெட்டு, அது முக்கியமானது, அதை விட்டோம் பாருங்க. உத்திரமேரு பராந்தக சோழன் மதுரை கொண்டான். மதுரை கொண்டிருப்பாரு. இது எல்லாமே அவரை தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தது ராஜராஜ சோழன். இப்ப அவருக்குரிய சிறப்பு, எதனாலலாம் அந்த சிறப்பு பெயர்கள் வந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யார் பார்த்தோம்? ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் முதலாம் ராஜேந்திரன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமண ஒரு சாளுக்கியர்களோட நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முதலாம் குலோத்துங்கன் வந்து வந்திருப்பார். அவர் வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. இப்ப சோழ சாளுக்கிய மரபு ஸ்டார்ட் ஆயிருக்கும். முதலாம் குலோத்துங்கன், அப்புறம் 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன், இந்த மாதிரி வந்து கண்டினியூஸா போவாங்க. இதுல தாராசுரம் மைராஜேஸ்வரர் கோயிலையும் சோழர்கள் தான் கட்டியிருப்பாங்க. யார் கட்டியிருப்பாங்க? 2ஆம் ராஜராஜன் கட்டியிருப்பாரு தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில்.
சரிங்களா? ஓரளவு சோழர்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழ பேரரசு, சோழ நாடு அப்படின்னு சொல்றோம்ல, அத ஆங்கிலேயர்கள் என்ன பேர்ல அழைச்சாங்க? ஹேமாக்கா சொல்லுங்க. ஹேமாக்கா இணைப்புல இருக்கீங்களா? இருக்கேன் மேம். ஆங்கிலேயர்கள் என்ன பேர்ல சொன்னாங்க? ஆப்ஷன் கோரமண்டல் அதுவா? கோரமண்டலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல சோநாடு அப்படின்னும் நம்ம இதை வந்து சொல்லுவோம். ஓகே. உத்திரமேரூர் கல்வெட்டு சொன்னோம்ல, அதுல வந்து நம்ம வேட்பாளரா நிக்கணும். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வயசு வரம்பு இருக்கணும்? நாகலட்சுமி பதில் 70 மேம். 35 to 75 இருக்கணும். சரிங்களா? குடவோலை முறையில செலக்ட் பண்றாங்க. அது மாதிரி நிலங்கள்லாம் இருக்கணும், அந்த மாதிரி படிச்சிருக்கணும், அது இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு களம் அப்படின்னா எத்தனை கிலோகிராம்? தெரிஞ்சவங்க விடையளிங்க. ஒரு களம் அப்படின்னா எத்தனை கிலோகிராம்? 28. 28 கிலோகிராம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே. சோழர்கள் பீரியட்ல ஜலஸ்தம்பம் அப்படின்னு வந்து கட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஜலஸ்தம்பம் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் கொடிமரம் மேம். இல்ல, ஜலம்னா என்னது? இந்த நீர். நீர். இப்ப நீர் சம்பந்தமா யோசிங்க. நீர் சம்பந்தமானா அது ஏதாவது டேமா, இந்த ஏரியா, இல்ல குளம் அந்த மாதிரியா? ஏரி மேம். ஏரிதான். சோழ கங்கம ஏரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஜலஸ்தம்பம் வந்து முதலாம் ராஜேந்திரன் பீரியட்ல கட்டியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இவங்களோட கட்டுமானத்தை கண்டு ஒரு வெளிநாட்டு பயணி வியப்படைஞ்சிருப்பாரு. யார் வியப்படைஞ்சிருப்பாங்க? இந்த இது வந்து நம்ம 11th புக்ல இருக்கும். சோழர்களோட கட்டுமானத்தை கண்டு ஒரு வெளிநாட்டு பயணி வியப்படைஞ்சிருப்பாங்க. அல்பெருனி வந்து வியப்படைஞ்சிருப்பார். சரியான பதில். சைவ திருமுறைகள்லாம், இந்த திருமுறைகள்லாம் இவங்களோட பீரியட்ல தான் தொகுத்திருப்பாங்க. யார் யார் தொகுத்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. சைவ திருமுறையை யார் தொகுத்திருப்பாங்க? நாதமுனி. அது வைணவ திருமுறை. நாதமுனி, திவ்ய பிரபந்தம். சைவ திருமுறை நம்பியாண்டார் நம்பி. 4000 திவ்ய பிரபந்தத்தை அவங்க சொன்ன மாதிரி நாதமுனி. அடுத்து சிவஞான பேதம். சிவஞான பேதம் யாரு? மெய்கண்டார். பெரிய புராணத்தை யார் தொகுத்திருப்பாங்க? சேக்கிலார் வந்து தொகுத்திருப்பாரு. இப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இவ்வளவுதான் நம்ம வந்து சோழர்கள்ல மிக முக்கியமானதெல்லாம் பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம ஐயனம் பார்த்துட்டு ஹிஸ்டரிக்கு வருவோம். யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. பாண்டியர்கள் இந்த மாதிரி மிச்சம் இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? அப்புறம் அந்த பண்பாடு கொஞ்சம் இருக்கு, அது நம்ம பார்ப்போம். நீ ஐயனம் பார்த்துட்டு பார்ப்போம். சரிங்களா? பிரம்ம சமாஜம் யார் தோற்றுவிச்சிருப்பாங்க? பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் வந்து தோற்றுவித்திருப்பாரு வந்து தெரியும் நம்மளுக்கு. அவர் வந்து சதி ஒழிப்புல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. இப்ப எந்த வருஷம் சதி ஒழிக்கப்பட்டிருக்கும்? 1829 டிசம்பர் 4. 1829 டிசம்பர் 4ல சதி வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் ஆத்மீக சபா அப்படின்னு தோற்றுவிப்பாரு. எந்த வருஷம் தோற்றுவிப்பாரு? 1815. 1815 ஞாபகம் வச்சுக்கணும். இவர் எழுதின குறிப்பிட்ட நூல்கள் சொல்லுங்க, முக்கியமான நூல்கள். சம்பத் கௌமுகி, மிராத்துல் அக்பர். அது வந்து நூலா? இதழ்கள். இதழ்கள். நூல்கள் ஏதாவது சொல்லுங்க. சதிய பத்தி எழுதியிருப்பார்ல மேம் ஒரு நூல். என்ன சொல்றது, அமைதி மகிழ்ச்சி அப்படின்னு அது ரிலேட்டடா ஒண்ணு எழுதியிருப்பாரு.
ஜீசஸ் பத்தி ஒரு எழுதியிருப்பாரு. மேம் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் கட்டளைகள் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வளம். ஜீசஸ் பத்தி எழுதினது என்னது? இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவின் கட்டளை இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள். இந்த புக்கு 2 புக்கும் அவர் எழுதினதுதான். அப்புறம் அவர் யாருக்காக ஓய்வூதியம் வாங்க போயிருப்பாரு? இரண்டாம் அக்பருக்கு ஓய்வூதியம் வாங்க போயிருப்பாரு. அப்போ அவங்கதான் 1833 அந்த பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல வந்து இறந்திருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றோம். இவருக்கு பட்டம் கொடுத்திருப்பாருல அந்த மன்னர், முகலாய மன்னர், என்ன பட்டம் கொடுத்திருப்பாரு? ராஜா அப்படின்ற பட்டம். ராம் மோகன் ராய்ன்றது இவரோட பேரு. அந்த ராஜா அப்படின்ற பட்டம் அந்த முகலாய மன்னர் 2ஆம் அக்பர் தான் வந்து கொடுத்திருப்பாரு. ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல இந்த பிரம்ம சமாஜத்துக்கு யார் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க? காசி விஸ்வநாதன் பிள்ளை. தமிழ்நாட்டுக்கு பிரம்ம சமாஜ்க்கு யார் வந்திருப்பாங்க? இதே விஸ்வநாதன். விஸ்வநாதர் தான். சரிங்களா? அவர் தான் வந்து பார்த்திருப்பாரு. ஓகே. கொஸ்டின். ஆரிய சமாஜத்தை யார் தோற்றுவித்திருப்பாங்க? தயானந்த சரஸ்வதி. எத்தனை வருஷம் தோற்றுவித்திருப்பாங்க? 1875. 75. ஆக்சுவலி அவர் பிறந்த ஊர் எந்த ஊரு? லாகூர். லாகூர் கிடையாது. அனிதா பதில் சொல்லுங்க. அனிதா இனிப்புல சொல்லுங்க. குஜராத் மூர்த்தி. குஜராத்ல தான் பிறந்திருப்பாரு. ஆக்சுவலி ஆனா ஆரிய சமாஜத்தை எங்க தோற்றுவித்திருப்பாரு? பஞ்சாப். பஞ்சாப். தொடர்ந்து 2 பகுதியை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே. அடுத்து இவரோட இயற்பெயர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மூல் சங்கர் அப்படின்றது இவரோட இயற்பெயர். இவரோட சீடர்னா யார் சொல்லுவோம்? இவர் வந்து யாரோட சீடர்? அப்ப இவரோட குரு யாரு? விராஜனந்தர். அவர் தான் வந்து இவரோட குரு அப்படின்னு சொல்றோம். இவர் ஃபேமஸா ஒரு இயக்கத்தோட தொடர்புடைய இருப்பாரு. என்ன இயக்கத்தோட? ஏதாவது மதம் மாறியவங்க எல்லாம் திரும்ப இந்து மதத்துக்கே கொண்டு வரலாம். இவரோட முக்கியமான சீடர்கள் சொல்லுங்க. யாராச்சும் ஒரு 2 பேர் சொல்லுங்க. இவர் வந்து ஒருத்தரோட குருன்னு பார்த்தோம். இவரோட குரு யாருன்னு பார்த்தோம். இப்ப இவரோட சீடர்கள் யார் யாரு? லாலா லஜபதி ராய், ஹன்ஸ்ராஜ், பண்டித குருத்தர், இவங்க எல்லாரும் இவரோட சீடர்கள் அப்படின்னு சொல்றோம். சுதேசி கான்செப்ட்ல இவர் ஒரு விஷயம் பண்ணிருப்பார்ல. சுதேசி இந்தியா இந்தியர்க்கே அப்படின்னு சொல்லுவோம்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் முழுங்கியவர் இவர் தான். இவரோட கருத்து தான். அது சொன்னவர்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அந்த மாதிரி சொன்னவர்னா யாரு? எந்த வருஷம் சொல்லியிருப்பாரு? ஆயிரத்தி 1897 வந்து சொல்லியிருப்பாரு. கௌசல்யா, உங்களுக்கான கொஸ்டின். கௌசல்யா இனிப்புல இருக்கீங்களா? கௌசல்யா. ராஜ்மோகன் சார். ஓகே சார், உங்களுக்கான கொஸ்டின். ஏழைகளுக்கு தொண்டு செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம். இத சொன்னவர் யாருங்க சார்? கொஞ்சம் ஆப்ஷன் தாங்க மேம். வந்து தயானந்த சரஸ்வதி. ஓகே மேம். அதுக்கப்புறம் விவேகானந்தர், அப்புறம் வள்ளலார், அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சரா மேம்? இல்லையே சார். ஏழைகளுக்கு தொண்டு செய்வது
கடவுளை வணங்குவதற்கு சமம்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லுவாரு? ஜீவனே சிவன். அப்ப வந்து அவர் கடவுளுக்கு தான் தொண்டு செய்யணும்னு சொல்லுவாரு. ஆனா கடவுளுக்காக வேணாம், ஏழைக்கு தொண்டு செய்யுங்க, அதுவே கடவுள் வணங்குறதுக்கு சமம் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருப்பாரு. பாண்டியனே படிப்பாங்களா? பாண்டி, ஐயப்பன், சொல்லுங்க பாண்டி, சொல்லுங்க. ஏழைகளுக்கு தொண்டு செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம். சொன்னவர் யாரு? ஆப்ஷன் கொடுத்தேன். தயானந்த சரஸ்வதி, விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளலார். வள்ளலார் எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டார்ல, ஏழைக்கு மட்டும் சொல்ல, எல்லாத்துக்குமே வருவார். விவேகானந்தர் தான் அடுத்த ஆப்ஷன் இருக்காரு. அப்ப விவேகானந்தர் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். விவேகானந்தர் சம்பந்த ஒரு கோட்டு என்னன்னா, இது பசித்தவனுக்கு கீதை பகவத்கீதை கொடுப்பதை விட உணவு கொடுப்பது மேலானது அப்படின்னு ஒரு கோட்டு இருக்கு. அது யார் நம்ம சொன்னது? விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. இல்ல அது கேக்குறது நானு இல்ல படிச்சேன் ஆன்லைன்ல. வள்ளலார் வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. அது அப்போ இந்த 3 ஆப்ஷன்ல இருக்கிறவங்களுமே சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அந்த வள்ளலார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அப்புறம் விவேகானந்தர், இது எல்லாமே நம்ம சரியா வந்து பாத்துக்கணும். அது வந்து எடுத்து பாத்துக்கோங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உடனே வந்து பாத்துக்கோங்க. தியோஃபி அப்படின்னா என்ன பொருள்? அக்ஷரா பதில் சொல்லுங்க. கடவுள் மேம். சோபஸ்னா அதை பற்றி அறிவு தானே மேம்? கடவுளை பற்றிய அறிவு. தியோபஸ் அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. சோபாஸ் அப்படின்னா அதை அறிவு. இப்போ கடவுளை பற்றிய அறிவு அப்படின்றது அதனோட பொருள். எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க? பிரம்மஞான சபை அதுலதான் வருது. பிரம்மஞான சபை எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க? 1967 ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரம்மஞான சபை 75 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, 75ல எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க? அமெரிக்கால நியூயார்க்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. மேடம் பிளாவட்ஸ்கி, ஆல்காட், இவங்க 2 பேருமே நியூயார்க்ல. அப்ப சென்னைக்கு எப்ப வந்திருக்கும்? 1884 மேம். 82 82 84 86 தான் சரியான பதில். 86ல தான் அடையாருக்கு வந்து மாற்றம் செஞ்சிருக்கோம். 86. அப்போ அன்னி பெசன்ட் அதோட ஹெட்டா இருந்து பணிகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒடுக்கப்பட்டவங்களுக்கான முதல் பள்ளிய பூனாவில் ஆரம்பிச்சவர்னா யாரு? பூனேல ஜோதிபா பூலே அப்படின்றவங்க சொல்லுவோம். ஓகே, ஜோதிபா பூலேவோட புத்தகம் ஒண்ணு சொல்லுங்க. அப்படின்னு சொல்றோம். அது பொருள் என்னது? அடிமைத்தனம். அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி பொருள். அப்புறம் அவங்க ஒரு சங்கம் வச்சிருப்பாங்களே, அது என்ன சங்கம்? அதாவது சமாஜ் மாதிரி சொல்லிருவாங்கல்ல, சத்திய சோதக் சமாஜ். சமாஜ் அது அவங்களோடதான். அதுக்கான பொருள் உண்மையை தேடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்றாங்க.
அலிகார் இயக்கம்னா யார் வருவாங்க? தோற்றுவிச்சவர் நாராயணன். சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான் தான் அலிகார் இயக்கம். ஓகே. அடுத்து மிர்சா குலம் அகமதுனா என்ன வருவாரு? அகமதியர் இயக்கம். அகமதியா இயக்கம், மிர்சா குல அகமது அப்படின்னு சொல்லி சொல்றோம். வள்ளலாரோட புக்கு சொல்லுங்க, என்னென்ன புக்குன்னு. சின்மய தீபிகை, ஒளிவிலொடுக்கம், தொண்டமண்டல சதகம். திருவருட்பணி, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், காருண்ய ஒழுக்கம். இப்போ இது 2 உரைநடை, லாஸ்டா சொன்னது. மிச்சம் எல்லாமே நூல்கள்ல வரும், இது மட்டும் உரைநடை. மனுமுறை கண்ட வாசகமும் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் அவரோட உரைநடை நூல்கள். இப்போ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எந்த வருஷம்? 1865. 65 சுத்த சன்மார்க்க சங்கம். இப்போ 6-5 6-5 சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. 6-5 65 இது. வேத சன்மார்க்க சங்கம் 1867. மேம் ரக்ஷனா சொல்லுங்க. 1867 மேம். வேதத்துல இருந்துதான் சுத்தன்னு மாத்துனாங்க, அப்புறம் எப்படி அது பின்னாடி வரும்? பாண்டி பதில் சொல்லு. அது பாண்டி இணைப்புல இருக்கீங்களா? சொல்லுங்க, ரக்ஷனாவே கூட சொல்லுங்க. 63 மேம். 57 மேம். மேம் 65 67 தானே மேம் 2 இயர் வரும். 67 இருக்கு. நான் கேட்ட கொஸ்டின் 67 இல்ல. சமரச வேத சன்மார்க்க சங்கம் எந்த வருஷம்? அதுதான் திரும்ப வந்து பெயர் மாட்டி சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் மாத்திருப்பாரு. ஆட் பண்ணிருப்பாங்க மேம். 65ல பேர் மாத்திருப்பாங்க மேம். அவ்வளவுதான். 56 அது அப்படியே திருப்பி போட்டு 65ல பேர் மாத்திருப்பாங்க சுத்த அப்படின்னு. வேத சன்மார்க்க சங்கம் 56, சுத்த சன்மார்க்க சங்கம் 65 6-5. சரிங்களா? 70ல என்ன பார்த்திருப்போம்? சத்திய தர்மசாலை. சத்திய தர்மசாலை வடலூர். அது வந்து 70. சத்திய ஞான சபை 1870. 67ல என்ன பண்ணிருப்பாரு? 67 சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல, 67ல என்ன பண்ணாரு? சத்திய ஞான சபை. சொல்லுங்க. வடலூர்ல என்ன பண்ணாரு? சத்திய தர்மசாலை. தர்மசாலை வந்து வச்சிருப்பாரு 67ல. ஏன்னா 66ல பஞ்சம், யாருக்குமே பசி, எல்லாரும் பசி, சாப்பாடு யாருக்குமே இல்ல. அப்ப உணவு போடுவாரு. சரிங்களா? 66ல கடும் பஞ்சம், அதனால 67ல உணவுக்கு தான் ரெடி பண்ணிருப்பாரு தர்மசாலை. ஓகேவா? 67 அதுக்குதான். இந்த பஞ்சம் ஞாபகம் வச்சீங்கனாலே 67 நீங்க போட்டுடலாம். 67 சொல்லிட்டோம். இப்ப 70 என்ன வரும்? 70 தான் ஞானம் வரும். லாஸ்டா சாப்பாடுலாம் போட்டு அப்புறம் தான் படிக்க முடியும். வயிற்றுக்கு உணவு, பாரதியார் சொல்லியிருப்பார்ல, வயிற்றுக்கு உணவு போட்டுட்டு தான் அறிவுக்கு உணவு போடணும்னு. அப்போ ஃபர்ஸ்ட் இவர் வயிற்றுக்கு 67ல போடுறாரு. 70ல ஞான சபை, சத்திய ஞான சபை. இப்போ வள்ளலாருக்கு 4 வருஷம். ஃபர்ஸ்ட் 56ல என்ன பார்த்தோம்? வேத சமரச வேத சன்மார்க்க சங்கம். ஃபர்ஸ்ட் வேதம் அப்படின்னு 56. அது அப்படியே திருப்பி 65 1865ல சுத்த சன்மார்க்க சங்கம்னு 65ல போடுறாரு. சரிங்களா? அடுத்து 67ல சத்திய தர்மசாலைன்னு வடலூர்ல சாப்பாடு போடுறாரு. இன்ன வரைக்குமே அங்க சாப்பாடு 24/7 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடுப்பு கூட எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, அணையா அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப போனாலுமே, எத்தனை மணிக்கு போனாலுமே அங்க சாப்பாடு இருக்கும். சாப்பாடு இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்குமே வள்ளலார் பத்த வச்ச நெருப்பு இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 67. கடைசி 70ல ஞான சபை. ஓகேவா? இவ்வளவுதான் அவரோட வருஷம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மறந்துருக்கும், கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. இவரோட பாடல்களோட தொகுப்பை என்னன்னு சொல்றோம்?
திருவருட்பா. திருவருட்பா அப்படின்னு சொல்றோம். இத மருட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருப்பாரு. ஆறுமுக நாவலர். தீவிர சைவர். இவர் என்ன பண்ணிருப்பாரு, நீங்க வந்து சும்மா உருவ வழிபாடுலாம் பண்ணாதீங்க, ஜோதி தான் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லுவார். இப்ப சைவரா இருக்கவருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி இவர் இறைவனை வணங்குறது போய் இப்படி குறை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிக்காது. அதனால விமர்சனம் பண்ணியிருப்பாரு ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலருக்கு வேற ஏதாவது பேர் சொல்லுங்க. வசன நடை கைவந்த வள்ளலார். வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அவரை? சிவை தாமோதரனார். தாமோதரனார் தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்து வைகுண்ட சுவாமிகள் இந்த ஆங்கில அரசையும் திருவிதாங்கர் அரசரோட ஆட்சியும் எப்படி சொல்லியிருப்பாரு? ஆங்கிலேயர்களோட ஆட்சி வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, திருவிதாங்கூர் ஆட்சி கருப்பு பிசாசுகளின் ஆட்சி. கருப்பு பிசாசுகளின் ஆட்சி ஆங்கிலேயரும், சரி வெள்ளை பிசாசுகளோட ஆட்சின்னு ஆங்கிலேயர்களும், கருப்பு பிசாசுகள் ஆட்சி திருவிதாங்கூர் மன்னர் பத்தியும் சொல்லியிருப்பாரு. ஏன் திருவிதாங்கூர் மன்னர் பத்தி சொல்லியிருப்பாருன்னா, அவர் வந்து இந்த உயர் ஜாதியினர் அந்த மாதிரி பிரிவினை வந்து காட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்து, அதனால அவருக்கு வந்து பிடிக்காது. மக்கள் அனைவரும் சமம் தான், பிரிவினை காட்டுறதுனால அவருக்கு வந்து பிடிக்காது. அவரோட நூல் அகில திரட்டு அம்மானை சொல்லியிருப்போம். அத வந்து யார் வந்து தொகுத்திருப்பாங்க? நம்மளுக்கு வள்ளலாரோட பாட்ட தொகுத்தவர். ஓகேவா? இங்க யார் வருவா? ராமகோபால் அப்படின்றவர். இங்க தொழுவூர் வேலாயுதனார் சொன்னீங்கல்ல, அவர் எல்லா திருமுறைகளையுமே பதிப்பிச்சு இருப்பாரா? ஆறு திருமுறைகளை 4 டோட்டலா 6 திருமுறைகள் இருக்கும். அதுல 4 திருமுறைகள் வந்து தொகுத்திருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே. அயோத்திதாசருக்கு வாங்க. அயோத்திதாசர் திராவிட கழகம்னு ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. எந்த வருடம் யாரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க? அயோத்திதாசர் கூட யார் இருப்பாங்க? ஜான் திரவியத்தோட சேர்ந்து மேம். அயோத்திதாசர் பிளஸ் ஜான் திரவியம் 2 பேரும் சேர்ந்து திராவிடர் கழகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த வருடம் ஆரம்பிச்சிருப்பாங்க? 1882. 1882 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பத்திரிகை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பத்திரிகை பேர் என்னது? ஒரு பைசா தமிழன். இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை வரும். திராவிட பாண்டியன் ஒரு இதழ். அது எந்த வருஷம்? 82ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 85ல திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும். அடுத்து திராவிட மகாஜன சபை 1891. 1891. இப்ப எப்படி வள்ளலார்களுக்கு 4 வருஷம் பார்த்தோம் கான்ஸ்டன்டா, அது கேட்டு மேம் வாய்ஸ் கேட்கல மேம். இப்போ கேக்குதுங்களா? 1891ல திராவிட மகாஜன சபை சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து நான் நடத்திருப்பாரு. அதோட முதல் மாநாட்டை எங்க போட்டிருப்பாரு? நீலகிரியில போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முக்கியமான பாக்கணும்னா அவரோட ஒரு பைசா தமிழன் 1907 இருந்து அவர் இறப்பு வரைக்குமே 1914 வரைக்குமே புதன் கிழமை வந்து இந்த அது வந்து வெளியிட்டு இருப்பாரு. சரிங்களா? இதுதான் அவருக்குரிய முக்கியமானது. அப்போ முதல் டாபிக்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா?
அடுத்த கொஸ்டின். சென்னை இருக்குல்ல, சென்னையை யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள்? சுந்தரம் யாரு? சின்னப்ப நாயக்கர். சென்னப்ப நாயக்கர்ட்ட இருந்து யார் வாங்கியிருப்பாங்க? தாமஸ் மன்றோ மேம். யாரு சொல்லுங்கக்கா? தாமஸ் மன்றோ அவர்கள். இல்லக்கா, அவர் ஸ்டார்டிங்ல வருவார்லக்கா. அவர் சூரத் அதுல வணிகம் வைத்து கண்ணனூர் அந்த இடத்துல நிறுவிட்டு போயிடுவாரு. அவர் யார் பீரியட்ல வருவாரு ஃபர்ஸ்ட்? ஜஹாங்கீர். பீரியட்ல தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அனுமதி வந்து கேட்பாங்க. ஓகே, சரி இங்க வாங்க. சென்னை நகரம் சென்னப்ப நாயக்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. யார் வாங்கியிருப்பாங்க ஆங்கிலேய தளபதி? பிரான்சிஸ் டே. சரிங்களா? 1639 சென்னை வந்து வாங்கியிருப்பாங்க. சென்னப்ப நாயக்கிட்ட இருந்து வாங்கி அங்க என்ன கோட்டை கட்டுவாங்க? ஜார்ஜ் கோட்டை. கட்டி இருப்பாங்க. ஓகே, அது போல பம்பாயை யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க? பம்பாய் தீவு போர்த்துகீசியர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் போய் அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீரா வந்து கொடுத்திருப்பாரு. 2ஆம் சார்லஸ் போர்த்துகீசிய இளவரசி கேத்தரினை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அப்ப வந்து திருமண பரிசா அதை வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப 2ஆம் சார்லஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ். அங்க பிரான்சிஸ் டே சென்னைக்கு. பம்பாய்க்கு 2ஆம் சார்லஸ். அவர் வந்து கேத்தரின்ற போர்த்துகீசிய இளவரசியை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அதுக்கு திருமண சீரா பம்பாய் வந்து தூக்கி கொடுத்திருப்பாங்க. அந்த 2ஆம் சார்லஸ் பார்த்தோம்ல, அவர்கிட்ட இருந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க. 10 பவுண்டு கொடுத்து 2ஆம் சார்லஸ்ல இருந்து அவங்க வந்து குத்தகைக்கு வாங்கியிருப்பாங்க. ஓகே, அப்படிதான் ஆங்கிலேயர்கிட்ட போச்சு. அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆங்கிலேய பீரியட்ல அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அறிமுகப்படுத்தின ஆங்கில பிரபு அப்படின்னா யாரு? ஆப்ஷன் தரேன். வெல்லஸ்லி, காரன் வாலிஸ், ரிப்பன் பிரபு, டல்கௌசி. வெல்லஸ்லி, ரிப்பன் பிரபு, டல்கௌசி, காரன் வாலிஸ். வாரன் வாலிஸ் இல்ல. அவர் தான் ஆனா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த குடிமை பணிகள் விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாரு. ஆனா ட்ரைனிங் கொடுத்தவர் அப்படின்னா வெல்லஸ்லி வந்து போடணும். காரன் வாலிஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஊதியத்தை கூட்டி கொடுத்திருப்பாரு. அந்த கம்பெனில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே, அரசு ஊழியர்களுக்கு இனியா உலகத்துல இந்த அளவு சம்பளம் யாருமே வாங்கல அப்படின்ற மாதிரி அவர் வந்து வருவாரு. அது காரன் வாலிஸ். நிலையான நிலவரி திட்டம் யார் கொண்டு வந்திருப்பாங்க? ஒரு வருஷத்துக்கு யார் கொண்டு வந்திருப்பாங்க நிலையான நிலவரி திட்டம்? ஒரு வருஷத்துக்கு யார் கொண்டு வந்திருப்பாங்க? ஒரு வருஷத்துக்கு ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்திருப்பாரு. வாரன் ஹாஸ்டிங் என்ன பண்ணிருப்பாரு? 5 வருஷமா மாத்திருப்பாரு. 5 வருஷம் திரும்ப அவர் அதுக்கப்புறம் 1 வருஷமா மாத்திருப்பாரு வாரன் ஹாஸ்டிங். காரன் வாலிஸ் தான் வந்து நிலையா 10 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் வருவாங்க. ராபர்ட் கிளைவ் 1 வருஷம், வாரன் ஹாஸ்டிங் 5 வருஷம் போடுவாரு. திரும்ப வேணான்னு 1 வருஷம் மாத்திருப்பாரு. திரும்ப யாரு? காரன் வாலிஸ் வந்து 10 வருஷம் கான்ஸ்டன்டா நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாரு. இந்தியாவோட மொத்த நிலப்பரப்புல எத்தனை பகுதி வந்து இதுல வந்து இருக்கும்? இந்த திட்டம்
19% 19% வந்து நடைமுறைப்படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைத்து வாரி முறையை கொண்டு வந்தவர்னா யாரு? தாமஸ் மன்ரோவும் கேப்டன் ரீட், இவங்க 2 பேரையும் சொல்லுவோம். எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க ரைத்து வாரி முறை? 1820. 1820 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம் அப்படின்னா எதை சொல்றோம்? மகள்வாரி முறை. மகள்வாரி சிஸ்டத்தை வந்து சொல்றோம். இப்ப மகள்வாரி முறை யாருடைய சிந்தனையில உதிச்சது? ராபர்ட் மெர்டின்ஸ்பர்ட். ஹோல்ட் மெக்கன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ராஜகுமாரி அக்கா பதில் சொல்றீங்களா? கேளுங்க மேம். அதுல சில அடிப்படை மாற்றங்கள் ஒருத்தர் கொண்டு வந்திருப்பாரு மகள்வாரி முறையில. வில்லியம் பெண்டிங் மேம். எந்த வருஷம்க்கா? 1833 மேம். 33 மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பாரு. யார் வழிகாட்டி இருப்பாங்க அதுக்கு? ரக்ஷனா சொல்லுங்க. ரிப்பீட் பண்ணுங்க மேம். என்ன கேட்டோம்? 33 வில்லியம் பெண்டிங் அதுல சில அடிப்படை மாற்றங்கள்லாம் பண்ணிருப்பாரு. யார் சொல்லி பண்ணிருப்பாரு? ராஜாராம். யாரு? ரக்ஷனா யார் சொன்னீங்க? ராஜாராம் மோகன் ராய் மேம். இல்ல அவரே எதுக்கு கொண்டு வர்றீங்க? வரல. சித்ராக்கா பதில் சொல்றீங்களா? மேம் வில்லியம் வழிகாட்டுதல் படித்தாரு மேம். ராபர்ட் மெர்டின்ஸ்பர்ட் அவரோட வழிகாட்டுதலின் படி பெண்டிங் வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. அவர் வழிகாட்டியிருப்பாரு, இவர் சேஞ்சஸ் பண்ணிருப்பாரு. ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இணைப்புல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்ததுல இருந்தே மைக் ஆன் பண்ணல. ஏன் மைக் ஆன் பண்ணல? எந்த பதிலுமே சொல்ல மாட்டீங்க. வச்சுட்டு பேசாம கேட்டுன்னு மட்டும் இருக்கீங்களா? உங்க சூழல் என்னன்னு சொன்னாலும் நான் உங்களுக்கு கேள்வி கேட்காம இருப்பேன். ஐயப்பன் விடையளிக்கலாமா? நீங்க வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட ஆன் பண்ணல மைக்க. தெரியல மேம், அதான் நீங்க சொல்ல கவனிச்சிருக்கேன் மேம். கவனிச்சிட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கேக்குறேன். இந்த கொஸ்டின் தெரியுதான்னு பாருங்க. வேலூர் கழகம் எந்த வருஷம்? 57 மேம். புரட்சி கேட்கல, வேலூர் கழகம் கேக்குறேன். வேலூர் கழகம் பெரும் புரட்சி 57. வேலூர் கழகத்துக்கு யார் வருவாங்க? 28 மேம். ஜோதிகா விடையளிங்க. சார் சொல்றது கரெக்டா? ஜோதிகா இணைப்புல இருக்கீங்களா? கௌசல்யா இருக்கீங்களா? வேலூர் கழகம் வருஷம் சொல்லுங்க. 1806. 1806. டேட் சொல்லுங்க. ஜூன் 10ஆம் தேதி. ஜூனா ஜூலையா? ஜூலை 10. 10 ஜூலை 10ஆம் தேதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. கௌசல்யா உங்களுக்கான கேள்வி. கோல் கிளர்ச்சி யார் தலைமையில நடந்திருக்கும்? பிர்சா முண்டா. முண்டா கிளர்ச்சி பேர்ல இருக்கு. கோல் கிளர்ச்சி ஆதிலட்சுமி அக்கா. ஆதிலட்சுமி அக்கா அக்கா உங்களுக்கு விடை தெரியுதாங்கக்கா? கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில நடைபெற்றுச்சு? ஆப்ஷன் சொல்லுங்க மேம். கோல் கிளர்ச்சி ஆப்ஷன் பிந்த்ராய் சிங்ராய், அப்புறம் சித்து கனு, இவங்க 4 பேர்ல யாராவது சொல்லுங்கக்கா. சித்து கண்ணா.
சித்து கான் வந்து சந்தால் கிளர்ச்சிக்கு சந்தால் கிளர்ச்சிக்கு வருவாங்க. இவங்க வந்து சிந்த்ராய் பிந்த்ராய் அவங்க வந்து வருவாங்க. ஓகே. இளங்கோ இளங்கோ இணைப்புல இருக்கீங்களா? பிரேமாக்கா உங்களுக்கு கேட்கலாமாக்கா? கேட்கலாம் மேம். நீல் தர்பான் இந்த நாடகத்தை எழுதினவர் யாருக்கா? நீல் தர்பான் இந்த அவுரி சாகுபடி பண்ணி வைப்பாங்களே விவசாயிகளோட துயரத்தை எழுதியிருக்கா? தீனபந்து மித்ரா. பந்து மிஸ்த்ரா அப்படின்றவர். உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தா எடுத்துடலாம் சரிங்களா? அது என்னன்னு சொல்லுவாங்க? இண்டிகோவின் கண்ணாடி. கோவின் கண்ணாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஐஎன்சி எல்லாரும் பார்த்திருப்பீங்கல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கிறேன். இதுலதான் அந்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் மறந்து போவாங்க. அதை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். தாதாபாய் நவ்ரோஜி எந்த வருஷம் எல்லாம் வருவாரு ஹெட்டா? ரீசெண்டா நிறைய கொஸ்டின்ல பாத்திருப்போம். 1896 மூணாவது மீட்டிங்ல வருவாங்க. மூணாவது மீட்டிங் எந்த வருஷம் நடக்கும்? 86. அடுத்த வருஷம் 1893. 1906 வருஷத்துல அவர் வந்து தலைமை ஏற்றுப்பாரு. எந்த வருஷம் திரும்ப சொல்லுங்க ரஞ்சித், சொல்லுங்க மூணையுமே. 1886 மேம். 1893 மேம். 1906 மேம். 1906 இந்த 3 வருஷத்துக்கு அவர் வந்து தலைமை ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சுல, ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடந்துச்சு? பாம்பேல நடந்துச்சு. எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 22 பேர். யாரு? 62 சென்னையை சேர்ந்தவர்கள். பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல 22 பேர் சென்னை மாகாணத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றோம். இந்த மீட்டிங் தொடங்கறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு அடித்தளம் எந்த கூட்டத்துல நடைபெற்றுச்சு? பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை கூட்டத்துல ஃபர்ஸ்ட் பேசியிருப்பாங்க இப்படி ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. எந்த வருஷம்? 1884 டிசம்பர்ல வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டிசம்பர் 28 அப்படியே உடனே இது வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க முதல் கூட்டம். வந்தே மாதரம் பாடல், அந்த பாடல் எந்த ஐஎன்சி மீட்டிங்ல பாடப்பட்டுச்சு? 1896 கல்கத்தா மீட்டிங். 1896 கல்கத்தா மீட்டிங்ல பாடப்பட்டுச்சு. அப்போ அவங்க மீட்டிங் ஹெட் யார் இருந்தாங்க? ரகமதுல்லா சயானி அப்படின்றவர் தான் இருந்தார். நான் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1896. 97ல திலகர் பேசுவாரா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு, அதுக்கு முன்னாடி வந்தே மாதர பாட்டை வந்து நம்ம பாடிருக்கோம். தெரிஞ்ச ஒன்னோட நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கங்க. ரொம்ப மிக இளம் வயது தலைவர் அப்படின்னா யாரு சொல்றோம் மொத்த தலைவர்கள் கூட்டத்திலே? அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத் தலைவர். அவர் எந்த மீட்டிங்ல ஹெட்டா இருப்பாரு? 33ல வருவாங்க மேம். அப்புறம் 40 to 45. 40ல இருந்து காங்கிரஸ்ல நீண்ட கால அந்த ஹெட்டா இருந்ததும் இவர் தான் மேம். இவர் வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் தானே சொல்றீங்க? 22, 23 நீண்ட காலம் இருந்தவர் அவர் தான். 22ல இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டெல்லி சிறப்பு மீட்டிங்க தான் ஃபர்ஸ்ட் வருவார். அது 22ல. 23ல இவர் தான் இருப்பாரு. கடைசியா நீங்க சொன்ன மாதிரி அந்த நீண்ட காலம் லாங் பீரியட் இவரும் இதா இருப்பார். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 40 to 45 பீரியட்ல ஃபுல்லா இவர் இருப்பார். 6 வருஷம் தொடர்ச்சியா வந்து இருப்பாரு. கிராமத்தில் நடந்த முதல் மாநாடுனா எங்க நடந்துச்சு?
பெய்ஸ்பூர்ல நடந்துச்சு. பெய்ஸ்பூர் எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால இருக்கு. அப்ப அதுக்கு ஹெட் யாரு இருந்தாங்க? நேரு. ஜவஹர்லால் நேரு. இவர் வந்து இருந்திருப்பாரு. எந்த வருஷம்? 37 1937. 1937 ஜவஹர்லால் நேரு தலைமையில பெய்ஸ்பூர் மகாராஷ்டிரால இந்த கிராமத்துல ஒரு மாநாடு நடந்துச்சு. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எந்த மீட்டிங்ல சுயராஜ்யம் அப்படின்றது வலியுறுத்தப்பட்டுச்சு? சுயராஜ்யம் வலியுறுத்தப்பட்டது எந்த மாநாடுல? 1929 லாகூர் காங்கிரஸ் மீட்டிங். அது வந்து பூரண சுயராஜ்யம். அதுக்கு முன்னாடி சுயராஜ்யம் வலியுறுத்தி இருப்பாங்க. 1906 கல்கத்தா மாநாடு. 1906 கல்கத்தா மீட்டிங். 1906 யார் இருப்பாருன்னு பார்த்தோம். தாதாபாய் நவரோஜி. இப்ப அவரோட பீரியட்ல முதல்ல சுயராஜ்யம் ஐஎன்சி மீட்டிங்ல வலியுறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தாதாபாய் நவரோஜி 1906. அப்புறம் செகண்ட் மீட்டிங் இன்னொரு எந்த மீட்டிங் மேம்? எந்த இயர் மேம்? 1906 ஃபர்ஸ்ட் இருப்பார்ல. செகண்ட் மீட்டிங் அது 86. 1886 1906. அடுத்து எத்தனை இன்னொரு வருஷம்? 93. 1893. 93ல லாகூர்ல இருப்பாரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் 86ல கல்கத்தா. அடுத்து லாகூர் வந்து 93. அடுத்து இப்ப பார்த்தா 1906 திரும்பவும் கல்கத்தா. சரி, வகுப்பாளர் பாடல் சொன்னீங்க 96ன்னு. அதே போல தேசிய கீதம் எப்ப பாடி இருப்பாங்க? 1911 கல்கத்தா காங்கிரஸ் மீட்டிங் தான் இத ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப யார் வந்து ஹெட்டா இருப்பாங்க? டிஎன் தார். பிஷன் நாராயணன் தார் அவர்தான் ஹெட்டா இருப்பாரு. அப்ப அந்த மீட்டிங்ல தான் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கும். கல்கத்தால இருந்து டெல்லியை நோக்கி அப்படியே பாடிக்கிட்டே எல்லாரும் போவாங்க ஊர்வலமா. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைஞ்சிருப்பாங்கல்ல, அது எந்த மீட்ல? 1916 லக்னோ மீட்டிங்ல தான் இணைஞ்சிருப்பாங்க. இப்ப அதுக்கு யார் வந்து ஹெட்டா இருப்பாங்க? ஏசி மஜும்தார். அம்பிகா சரண் மஜும்தார். ஏசி மஜும்தார் அவர் தான் வந்து தலைமை தாங்குவார். இப்ப அங்க வந்து 3 விஷயம் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கும்? மிதவாதிகளும் தேசிய தீவிரவாதிகளும். அதுக்கப்புறம் காந்தியும் நேரும் மீட் பண்ணிருப்பாங்க. இன்னும் ஒரு விஷயம், காங்கிரஸ்க்கும் முஸ்லீம் லீக்குக்கும் அந்த சுயாட்சி பெறுவதுல ஒருத்தவங்க ஒத்துழைப்பா இருந்திருப்பாங்க. கையெழுத்திட்டிருப்பாங்க. காங்கிரஸ்க்கும் முஸ்லீமுக்கும் அந்த லக்னோ ஒப்பந்தம் சைன் பண்ணிருப்பாங்க. 3 விஷயம் நடந்திருக்கும் அந்த லக்னோல. சரிங்களா? இப்ப மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் சேர்ந்திருப்பாங்க. அந்த லக்னோ ஒப்பந்தம் காங்கிரஸ்க்கும் முஸ்லீமுக்கும் இடையில நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நேரு காந்தியும் சந்திச்சிருப்பாங்க. அந்த 3 விஷயம் 1916 நடக்கும். முதல் பெண் தலைவர்னா யாரு? சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு எந்த வருஷம் இருப்பாங்க? 1925 கான்பூர் செஷனுக்கு அவங்க தலைமையா இருப்பாங்க. அன்னி பெசன்ட் பார்த்தோம், அவங்க எந்த மீட்டிங்க்கு வருவாங்க? 1917. அப்ப 16ல அந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தன்னாட்சி இயக்கத்துல நல்லா வந்து பிரபலம் ஆயிருப்பாங்க. சரிங்களா? அதனால 17ல அவங்க வந்து ஐஎன்சில இருந்து போட்டுருவாங்க. சரி, ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது எந்த மீட்டிங்ல? 1920 கல்கத்தா மீட்டிங்ல ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க. யார் கொடுத்திருப்பாரு? விஜயராகவாச்சாரி. சேலம் சி விஜயராகவாச்சாரி.
விஜயராகவாச்சாரி தான் ஒப்புதல் கொடுத்திருப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்களே அது எந்த மீட்டிங்ல? சிறப்பு மாநாட்டுல அறிமுகப்படுத்திருப்பாங்க சிறப்பு மாநாட்டுல 2020 தான். ஆனா சிறப்பு மாநாட்டுக்கு லாலா லஜபதி ராய் தலைமையா இருப்பார். ஓகேவா? இப்போ ஒத்துழையாமை இயக்கத்தை காங்கிரஸ் அறிமுகப்படுத்தினதுதான் அந்த ஸ்பெஷல் செஷன்ல. அப்புறம் எப்பயும் போல இந்த டிசம்பர் மாசம் போடுவாங்கல்ல வருஷ கடைசியில, இப்ப அதுல விஜயராகவாச்சாரியார் தான் ஓகே அப்படின்னு சைன் பண்ணி விட்டுருவாரு. இப்ப இது 2 விஷயம் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வரும். சுயராஜ்ய கட்சி எந்த மாநாட்டுல உருவாக்கப்பட்டுச்சு? சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்சவங்கன்னா யாரு? CR தாஸ் ஆரம்பிச்சிருப்பாரு. CR தாஸும் மோதிலால் நேரு. எந்த வருஷம் வரும்? 23 ஜனவரி 1. ஆரம்பிச்சது 23. ஆக்சுவலி இது பேசினாங்கல்ல இந்த மீட்டிங்ல, அது எந்த மீட்டிங்? கயா காங்கிரஸ் மீட்ல பேசிருப்பாங்க 22ல. 1922 கயா காங்கிரஸ் மீட்டிங்ல பேசிருப்பாங்க. அது CR தாஸ் தான் தலைமை வகிச்சிருப்பாரு. இது நம்ம பாத்துக்கணும். அடுத்து முழு சுயராஜ்ய தீர்மானம் எந்த இதுல நிறைவேற்றப்பட்டுச்சு? பூர்ண சுயராஜ்யம் படிச்சிருப்போம். 29 லாகூர். 29 லாகூர் ஜவஹர்லால் நேரு இருப்பாரு. அடுத்து அடிப்படை உரிமைகள், தேசிய நிதி கொள்கை இது சம்பந்தமா பேசுனதுன்னா எந்த மீட்டிங்ல? 1931 கராச்சி. 31ல கராச்சி மீட்டிங்ல பேசிருப்பாங்க. வல்லபாய் பட்டேல் அதுல இருப்பாரு அப்படின்னு சொல்றோம் தலைமை. சரி, அப்ப சுபாஷ் சந்திர போஸ் எந்தெந்த வருஷம் இருந்திருப்பாரு? 1938-39 ஹரிபுரா திரிபுரா 38-39 இருப்பாரு. அப்புறம் யாரு தோற்கடிச்சிருப்பாரு? காந்தி ஒரு ஆளை கூட்டம் நிக்க வச்சிருப்பாருல, பட்டாபி சீதாராமையா. இவர் தோற்கடிச்சு இவர் இருப்பாரு. அப்புறம் காந்திக்கு பிடிக்கலன்னா பதவி விலகி அந்த ஆர்மிக்கு போயிருவாரு. ஆர்மி சைட் போய் ஆர்மி ஓபன் பண்ணி அங்கிட்டு போயிருவார். பதவி எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. நம்மளுக்கு தெரியும். சுதந்திரம் அடையும் போது யார் இருந்தாங்க ஐஎன்சி கேட்டா? ஆச்சாரியா கிருபாலினி இருந்திருப்பாங்க. இப்ப தலைமை எங்க இருக்கும்? எந்த இடத்துல நடக்கும் மீட்டிங்? மீட்டிங் எங்க நடக்கும்? மீரட்ல நடக்கும். மீரட்ல நடக்கும். அப்ப யார் இருப்பாங்க? கிருபாலினி இருப்பாங்க. அப்ப சுதந்திரம் கொடுத்திருப்பாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் யார் இருப்பாங்க? பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா 48ல இருப்பாரு. அந்த 47க்கு இடையில இவங்க 2 பேத்துக்கு இடையில ஒருத்தர் இருப்பாரு, ராஜேந்திர பிரசாத் இருப்பார். சரிங்களா? காமராஜர் தமிழ்நாட்டுக்காரர் தானே. அவர் எந்த வருஷம் இருந்திருப்பாரு ஐஎன்சி கேட்டா? 1963 புவனேஸ்வர் மாநாடு. 64 டு 63ல இருந்து 67 வரைக்கும் இவர்தான் இருப்பாரு. நம்ம பாத்துக்கணும். அடுத்து இப்போ அப்படியே கட்சியா மாதிரி பண்ணிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், காந்தி தலைமையேற்ற ஒரே மாநாடுன்னா எந்த மாநாடு சொல்லலாம்? பெல்காம் 24. பெல்காம் மீட்டிங் 1924. பெல்காம் எங்க இருக்கு? இந்த மாநிலம் கர்நாடகால இருக்கு. அதுதான் காந்தி தலைமையேற்ற முதல் மாநாடு. முதல் அனைத்திந்திய இளைஞர் காங்கிரஸ் எங்க உருவாக்கப்பட்டுச்சு? எப்ப உருவாக்கப்பட்டுச்சு? 1928 கல்கத்தா. 28 கல்கத்தா. மோதிலால் நேரு தலைமையேற்றிருப்பாரு. அனைத்திந்திய இளைஞர் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, வந்தே மாதரம் பார்த்துட்டோம். தேசிய கீதம் பார்த்தோம். 2 கலப்பக்கூடாது. தேசிய கீதம் பாடிக்கிட்டே ஒரு 2 பேரா ஒருத்தவங்க ஒண்ணு இன்னொருத்தவங்களோட இணையா போறாங்க. அப்ப 11, 19, 11 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும். வங்க பிரிவினைக்கு எதிரா முடிவெடுக்கப்பட்டுச்சுல, அது எந்த மாநாட்டுல?
வங்க பிரிவினை எந்த வருஷம்? 2005. 1905 எங்க மீட்டிங் நடந்துச்சு? யார் இருந்தாங்க? பனாரஸ் மேம். கோபாலகிருஷ்ண கோகுலே. கோகுலே தான் இருப்பாரு. பனாரஸ் வாரணாசில இருந்து நடந்திருக்கும். சரி சரி, இந்த தீவிரவாதிகள் மிதவாதிகள் சேர்ந்தாங்கன்னு பார்த்தோம். ஏஜி மஜும்தார் அவர் தலைமையா இருக்கும்போது லக்னோல சேர்ந்தாங்கன்னு பார்த்தோம். அப்ப பிளவுபட்டாங்களா? அது எந்த மாநாட்டுல? 2007 சூரத். சூரத் மாநாட்டுலதான் பிளவு நடந்திருக்கும். எந்த வருஷம்? 1907. ஓகே. சென்னையில நடந்திருக்கும்ல முதல் சென்னையில் நடந்த ஐஎன்சி மீட்டிங்க்கு தலைமை ஏற்றவர் யாரு? பக்ருதீன் தியாப்ஜி. ஃபர்ஸ்ட் எந்த வருஷம்? 887. பக்ருதீன் தியாப்ஜி. அதுல ஒரு 607 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. 362 பேர் வந்து நம்ம தமிழ்நாடு சென்னையில தான் நடந்திருக்கோம். அதனால நம்ம நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்போம். 362 கிட்ட. அதே போல புபேந்திரநாத் போஸ் அவர் வந்து தலைமை ஏற்றுப்பாரு சென்னை மாநாட்டுக்கு. அவர் எந்த வருஷம் தலைமை ஏற்றுப்பாரு? 1914. 1914 தலைமை ஏற்றுப்பாரு. ஓகே. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பார்த்தோம்ல, அவரோட பிறந்த நாளை நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்? கல்வி தினம். தேசிய கல்வி தினம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். சுதந்திர இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர் அவர் தான். அவரோட பத்திரிகை கேட்டே இருக்காங்க, அல்சிலால் அல்பாலக் இப்படின்றது இவரோட பத்திரிகை. ஓகே. இப்ப இந்த தலைவர்கள்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், நியூ இந்தியா இந்த பத்திரிகையை நடத்தினவங்க யாரு? நியூ இந்தியா எந்த வருஷம்? 1915. 1915. காமன்வெல்த்னா 1914. ஞாபகம் வச்சுக்கணும். காமராஜோட அரசியல் குருனா யாரு? சத்தியமூர்த்தி. அப்ப சுதந்திரம் கிடைச்சோடனே போய் அவர் வீட்டுல போய் இவர் வந்து கொடியேற்றுவார் காமராஜர் முதல்ல. அது நம்மளுக்கு தெரியும் ஒரு ஞாபகமா. அதே போல அவருக்கு டேம் வந்து அவர் திறந்து வச்சு ஆரம்பிச்சிருப்பாரு. அது இவர் தான் பினிஷ் பண்ணி கொடுத்திருப்பாரு காமராஜர். காமராஜர் உப்பு சத்தியாகிரகத்துல எங்க சிறைக்கு போயிருப்பாரு? அலிப்பூர் ஜெயில். உப்பு சத்தியாகிரக அலிப்பூர். வெள்ளையனே வெளியேருக்கு அமராவதி ஜெயில போட்டிருப்பாங்க. அமராவதி ஜெயில். அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு அப்படின்னு புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாரு? பெரியார். எந்த வருடம்? 1936. 1936 வந்து பண்ணியிருப்பாரு. ஓகே. பெரியார்னாலே இந்த சுயமரியாதை மாநாடு கேட்பாங்க. இப்ப முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு யார் தலைமை? எந்த வருஷம்? 1929. சவுந்தரபாண்டியன், செங்கல்பட்டு. 29 சவுந்தரபாண்டியன், செங்கல்பட்டு. அதுக்கு தலைமை வகிச்சவர்னா யாரு? ஜி. சுப்பிரமணியம். ஜி. சுப்பிரமணியமா சுப்புராயலா சுப்புராயனா? சுப்புராயன். அப்ப சிஎம்மா இருப்பாரு அவர். அவர் வந்து தலைமை ஏற்றிருப்பாரு. சக்கரவர்த்தி திருமகன் யாரோட புத்தகம்? ராஜாஜியோடது. அது எந்த வருஷம் சாகித்ய அகாடமி கொடுத்திருப்பாங்க? 1958. 1958 அப்ப வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஐஎன்சில கொஞ்சம் வந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம கொஸ்டின் பார்க்க உங்களுக்கு நல்லதுதான். நம்ம கேட்டுட்டே இருக்கிறது நம்மளுக்கு இப்ப ஞாபகம் இல்லாட்டியும் நம்ம டெஸ்ட்ல போய்
இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். டிஸ்கஷன் வந்து ரொம்ப முக்கியம் படிக்கிறத விட. அதனால கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு கிளாஸ்ல மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அவ்வளவா பேசல, ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. தெரியலன்னா ஆப்ஷன் கேளுங்க, அந்த மாதிரி ஏதாவது கேளுங்க. கொஞ்சம் உங்களை ஆக்டிவா வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களே வந்து நீங்க ஃபாஸ்டா வச்சுட்டு இந்த பீரியட் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இந்த டயத்துல நீங்க டவுன் ஆக வேணாம். இதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு எஃபெக்ட் போடுங்க. கொஞ்சம் முடியாத அளவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சிரமப்பட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள், 12 நாள் 18 நாள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். ஓகேவா? நாளைக்கு அடுத்த வகுப்புல நம்ம வந்து ஐஎன்எம்மையும் இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் போர்ஷனையும் பார்க்கலாம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் 4 நாள் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அடுத்து நம்ம அதுல இருந்து கேள்விகள் வந்து கேட்போம். ஓகேங்களா? இன்றைய வகுப்பை நிறைவு செஞ்சிருக்கோம். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேம் 6 o'clock வரைக்கும் இருக்க மாட்டேங்குது. இல்ல 5:30 வரைக்கும் தான்க்கா ஷெட்யூல். சரிங்க மேம். இல்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாப்போம்க்கா. இல்ல அடுத்து உங்களுக்கு தேர்வு வந்து இருக்கு, அதனால கொஞ்சம் சார் வந்து சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்காரு. பார்ப்போம். கூடுதல் நேரம் பாக்குறதுனால நம்ம டைம் இருக்கிற நேரத்துல பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு வகுப்பு நம்ம இந்த நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. மேம் தேங்க்யூ.